அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 3ஆம் தேதிங்க, கார்த்திகை தீபம். சேகர் மாப்பிள்ளையோட உணவு காட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஆல் சீசன் பலாவெல்லாம் காய் பிடிச்சிருக்குது. நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது, பலாமரம் இப்படி இடையிலையெல்லாம் காய்க்குமான்னு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். சேகர் மாப்ப தோட்டத்தில் இந்த பலாமரம் காய்ச்சிருக்குதுங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு பெரிய காய் இன்னொரு 10 நாளில் வெட்டலாம், அந்த சைஸ் காய்களும் இருக்குது, நடு சைஸான காய்களும் இருக்குது. இது வந்து அரைக்காய்ங்க, இன்னும் காக்காய், சின்ன பிஞ்சுக எல்லாமே மேலே இருக்குது. இது வந்து ஆல் சீசன் பலா. இது வந்து பாலூர் 2ங்க. இது வந்து நம்ம பண்ருட்டியிலேருந்து பழம் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுத்தது. இது ராமமூர்த்தி அண்ணனோட வெரைட்டி. இங்கே வந்து இது 2 வாட்டி காய்க்குதுங்க. இது பாலூர் 2 அருமையான வெரைட்டிங்க. ஒரு 8 காய் பெரிய காய் இருக்குது. அப்புறம் வந்து அரைக்காயில் வந்து ஒரு 5-6 காய் இருக்குது. சின்ன பிஞ்சுக்கு வந்து இப்போ தான் விடுது. இது வருஷம் பூரா காய்க்கிற வெரைட்டி, அருமையான வெரைட்டிங்க. மாப்பிள்ளை இப்போ தான் போனார் தண்ணி எடுத்து விட்றோம்ன்ட்டு. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு பழம் கொடுக்கல. இந்த வருஷத்தில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பழம் கொடுக்குறேன்னு இருக்காரு. அதை அறுத்தும் போடுற எல்லாம் அருமையான வெரைட்டிங்க. இது என்ன சொல்கிறோம்னா, இது இப்போ டிசம்பரில் ஒரு சீசன் வரும். இனி வந்து மே ஜூனில் இன்னொரு சீசன் வருமுங்க. 2 சீசன் காய்க்கிற வெரைட்டிங்க. அப்படி நிறையா வெரைட்டி உள்ளே இருக்குது. எல்லாத்தையுமே ஒன்றா பார்ப்போம். இது பாலூர் 2 அருமையான வெரைட்டிங்க. வணிக ரீதி எடுபடக்கூடிய அருமையான வெரைட்டி. வந்து எத்தனையோ பல வெரைட்டியில் இருந்தாலும் மார்க்கெட்டில் நிற்கிறது வந்து இந்த பாலூர் 1 பாலூர் 2 தான். சியாமலா மேடம்னு சொல்லி பெங்களூர் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க தான் பலா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டு. அவங்களே சொல்லிட்டாங்க, எத்தனை பலா இருந்தாலும் அந்த இருக்குது இல்லைங்க, கர்நாடகாக்குள்ளே அந்த சிகப்பு பலா, அந்த சங்கரா, சித்து, அந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் வந்து ஃபேன்சி ரகமே ஒழிய, அதாவது சாப்பிட்றதுக்கு அருமையான வெரைட்டின்னு சொன்னால் PLR 1 PLR 2, அதாவது பாலூர் 1 பாலூர் 2ன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது அருமையான ரகம். காயெல்லாம் கிட்ட காமிச்சிருங்க பால், மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. சூப்பர் வெரைட்டிங்க. காயும் நல்லா, இது ஒரு 15 கிலோ சைஸ் வரைக்கும் வருமுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதெல்லாம் 15 to 20 கிலோ அப்படி வரும். அருமையான வெரைட்டிங்க. காம்புக்கு ஒரு காய் விட்டால் 25 கிலோ கூட வருமுங்க. இதுக்கெல்லாம் வந்து இப்போ 15 கிலோ வரும். நிறையா தென்னந்தோப்பை வந்து சும்மா போட்டு வச்சுருக்கிறீங்க, இந்த பொள்ளாச்சி, உடுமலை, சிறுவாணி அந்த மாதிரி இடங்களில். அதில் வந்து இந்த மாதிரி பலா 2 சீசன் காய்க்கிற பலாவெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல வருமானம் வரும். நாளைக்கு ஃப்யூச்சரில் டிம்பருக்கு மாய்க்குங்க. எடுத்துட்டிங்களா பால்? அடுத்த மரத்தை பார்க்கலாங்களா? இந்த பிஞ்செல்லாம் எடுத்துக்க. அதே போதும். இது வந்து சின்ன பிஞ்சு. இதுக்கெல்லாம் தான் வந்து மே மாதம் பழமாகிற பிஞ்சுங்க. மேலே காமிங்க பால். மேலே அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மே மாதம் பழமாகு. எல்லாம் சின்ன சின்ன பிஞ்சு பாருங்க. அந்த மாதிரியுமே ஒரு 10-20 பிஞ்சு வருது. அதனால் இது 2 சீசன் காய்க்கிறதுனால வணிக ரீதியாகவும் எடுபடு. ஏன்னா நல்ல இனிப்பு சுவையும் இருக்குங்க. மாப்பிள்ளைக்கிட்ட ஒரு பழத்தை ஒரு அரை பழம் கொடுக்க சொல்லி வாங்கி சாப்பிட்டு பார்த்து ஒரு வீடியோ போடுறேன். வாங்க அடுத்த மரத்தை பார்ப்போம். மாப்பிள்ளையோட உணவுக்காடு சும்மா கும்முன்னு இருக்குது. நெல்லிக்காய் மரம் வந்த இடத்துக்குலாம் வாங்க. அடுத்து இது வந்து வேர்பலா வெரைட்டிங்க. இதுவுமே வருஷத்தில் 2 வாட்டி காய்க்கிற வெரைட்டி தான். இதுவும் வருஷத்தில் 2 வாட்டி காய்க்கிற வெரைட்டி. இப்போ ஒரு 2-3 காய் எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு காய் மேலே இருக்குது. இதுதான் சரியான சுவையினாருங்க, செம்ம டேஸ்ட்டுனாரு. இது மேலே ஒரு காய் இருக்குது. அடுத்தது சின்ன சின்ன காய்கள்லாம் வர தொடங்கிடுது பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மார்ச் ஏப்ரல்லையே நல்லா காய் வந்துடுமுங்க. மார்ச் ஏப்ரல்லையே வரும். இது வந்து ஏன் வேர்பலாவுன்னா, இது வேர்க்கிட்ட இருந்தே காய்க்குது பாருங்க, கீழேருந்தே காய் பிடிக்குமுங்க. இந்த வெரைட்டி வந்து கீழேருந்தே காய்க்கி காமிச்சிருங்க பாருங்க. நிறைய பிஞ்சு வந்துருக்குது பாருங்க. அதில் ஒரு 3 பிஞ்சு, இந்த பக்கம் இருக்குது பாருங்க, இதில் ஒரு 3 பிஞ்சு,
அடுத்தது இங்கே பிஞ்சு, இந்த பக்கம் ஒரு 3-4 காய் எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்தது ஒரு 10-15 பிஞ்சுகளாட்டம் வந்திருக்குது. மேலேயும் இருக்குதுங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் காய்க்கும் வேறுபலா வெரைட்டி. இது நல்லா மரம் ஓங்கி உயரமாக வளரக்கூடிய வெரைட்டிங்க. இந்த வெரைட்டியுமே டிம்பருக்குமாக, பழத்துக்குமாக. இதுக்கெல்லாம் பார்த்ததுன்னா பழம் வந்து நல்லா பெரிய காயெல்லாம் வந்து ஒரு 25-30 கிலோ வரைக்கும் கூட வருமுங்க. மரம் முத்துச்சுன்னா ஒரு 30 கிலோ வரைக்கும் வரும். இந்த மரம் இப்போ என்னங்க எல்லாம் 2018 வச்சது தானே. இதில் ஒரு 5, அதில் ஒரு 2, 7 வருஷம் தானே ஆகுதுங்க. 7 வருஷம் ஆகுது. ஆனால் இது 2-3 வருஷமாக காய் பிடிச்சிட்டு இருக்குதுங்க. இது அருமையான வெரைட்டிங்க. எல்லாம் மிளகு போட்டு விட்டாச்சு. இந்த பலாவில் மிளகு ஏறுறது காமிச்சிருங்க. இங்கே வாங்க பால். எல்லாம் கீழே கேரளா போய் மிளகு செடி வாங்கியாந்து நட்டாச்சுங்க. கரிமுண்டா இதான் இங்கே வாங்க. மிளகு ஏறி போகுது. எல்லாம் நீ மிளகும் பிளத்துக்குமுங்க. இதெல்லாம் மிளகு வேர் அப்படியே பிடிச்சிடுது பாருங்க. பலா மரத்துலேயே வேர் பிடிச்சிடுதுங்க. பலாவுக்கு வந்து மிளகுக்கும் பலாவுக்கும் நல்லா சூட்டபிள் ஆகுது. இது ஒரு வெரைட்டி. அடுத்தது வாங்க இந்த கேரளா வரிக்கன் வெரைட்டிங்க. இதுதான் மரம் 50 அடி போயிருக்குது உயரம். 50 அடி போய் இந்த வருஷம் தான் காய்க்க தொடங்கி இருக்குது. ஆனால் மேலே தான் காய் பிடிச்சிருக்குதுங்க. இதுலேயும் மிளகு வந்து நல்லா படர்ந்துருக்குது பாருங்க. இந்த வேரே பிடிச்சிடுதுங்க. மிளகு செடி வந்து அப்படியே வேறு அதுலேயே வேறு பிடிச்சிடுது. இனி என்றைக்கும் மிளகு போகாதுங்க. பலாவளி மட்டும்தான் நல்லா ஏறி இருக்குது. வேறு மரத்துலையெல்லாம் நல்லா மிளகு செடி ஏறலிங்க. பலாவளி வந்து நல்லா ஏறி போகுது பாருங்க. நம்ம ஏனியை வச்சு கூட பொறிச்சு எடுத்துக்கலாம். விட்டோம்னா அது குணம் வரைக்கும் போயிடும். இதில் மிளகு காய்க்கும் போதும் வீடியோவை எடுத்து போடுறேன். காய் மேலே இருக்குது காமிச்சிருங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலையே டிம்பருக்கு நல்ல மரம். ஆனால் காய் வந்து மேலே இருக்குது. மரம் 50 அடி, சுத்தமாக 50 அடி உயரம் இருக்குமுங்க மரத்தினுடைய உயரம். இதுகளும் வந்து காய் ஒரு 20 கிலோ சைஸ் வருமுங்க. கொஞ்சம் சின்ன சொலை, ஆனால் தேனாட்டம் இருக்குது. இது வந்து தேன் வரிக்கனுங்க. இந்த கேரளாவில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கேரளாக்காரங்க சொல்லுவாங்க தேன் வரிக்கன்னு. இது வந்து நம்ம சித்தூர் இருக்குது இல்லைங்க, பாலக்காடு சித்தூர் மாவட்டம். சித்தூருக்கு பக்கத்தில் அங்கே ஒரு நண்பர் வீடு இருக்குதுங்க. 2 மரம் அது இருக்குமுங்க. ஒரு 150 அடி உயரம். அந்த மரத்துலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து போட்டு விற்று. ஆனால் அதில் வருத்தமான செய்தி என்னென்னா, அந்த பெரிய பலா மரத்தை வெட்டி போட்டாங்க வீடு கட்டுறோம்னு சொல்லி. நல்லா இந்த கணம் இருக்குது. அப்படியே இருக்குங்க. ஒரு 100 அடிக்கு மேலே இருக்குது உயரம். அந்த மரத்துலேருந்து இந்த காய் கட்டாயமாக வேணும்னு சொல்லி அதிலேருந்து ஒரு 4 காய் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் 2018 போட்டோங்க. அப்புறம் அது வீடு கட்டுறோம்னு சொல்லி போட்டு அந்த 2 மரத்தையும் வெட்டி எல்லாம் ஜன்னல், கதவு, கட்டல், பீரோ எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஏன்னா ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு அருமையான மரங்களுங்க பலா. இன்னும் இந்த வருஷம் வேறு பலா வெரைட்டியிலேருந்து எடுத்து கன்று போட்டு வச்சுருக்கிறேன். அதுவும் இதே மாதிரி தான் வருமுங்க. மிளகு செடி நல்லா வந்துருக்குதுங்க. சரி, இது இப்போ நானே கையை தூக்குனா 8 அடி உயரம் இருக்குது. இந்த மாதிரி 10 மடங்கு இருக்குங்க உயரம். அதெல்லாம் 50-60 அடிக்கு மேலே போயிடுச்சு. டிம்பருக்கு அருமையான மரம். உங்களுக்கு வண்ணத்தை பார்த்தாவே தெரியுங்க. மேலே காயும் காமிச்சிட்டிங்களா? அவ்வளோதான். இது மேலே ஆல் சீசன் போல் இத்தனை வெரைட்டி இருக்குதுங்க. இப்படி 2 தாட்டு காய்க்கிற வெரைட்டியை எடுத்து போட்டால் நல்லா வருமானம் கிடைக்கும். இந்த தென்னந்தோப்புகள்லாம் பொள்ளாச்சி அதில் எல்லாம் நடுவில் சொட்டை விட்டுட்டு களை முளைச்சிட்டு அப்படி இருக்கிறதுக்கு பலா நல்லா இருக்குது. பலா போடாமல் நீங்கள் குறுமிளகு வளர்த்துறது சிரமம். ஏன்னா அந்த மைக்ரோ கிளைமேட் வேணும் இல்லைங்க. அதுக்கு பலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்மக்கிட்டேயே இந்த கன்றுகள் எல்லாமே இருக்குது. நாளைக்கு வந்து அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம்.